அனைவருக்கும் மாலை வணக்கம். ரவிஹேமா இல்லத்தோட 10ஆம் ஆண்டு நவராத்திரி கொலு விழால இன்னைக்கு நவராத்திரியோட 6ஆம் நாள்ல நம்ம இருக்கோம். நேற்று வீடியோல சொன்ன மாதிரியே இன்னைக்கான தேவி யாருன்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி தேவியோட 3ஆம் நாளோட அம்சமா இருக்கக்கூடிய தேனி வீரபாண்டியில் இருக்கக்கூடிய கௌமாரி அம்மனுக்கும் கார்த்தியாயனி தேவிக்குமான நாள் தான் இன்னைக்கு நம்ம வழிபாடு பண்றோம். தேவிக்கு ரொம்பவே பிடித்தமான தேங்காய் சாதம் இன்னைக்கு நம்ம நிவேதனம் கொடுத்திருக்கோம். அதே போல தேவிக்கு உகந்த நிறமான கிரே கலர்ல நம்மளும் உடை அணிஞ்சிருக்கோம். தேவிக்கும் கிரே கலர்ல பட்டாடைகள் அலங்காரம் பண்ணி வழிபடுறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இன்றையோட அந்த மகாலட்சுமிக்கான 3 நாட்கள் முடிவடைந்தது. நாளை நவராத்திரியோட 7ஆம் நாள்ல சரஸ்வதி தேவிக்கான முதல் நாள் சொரூபம் நமக்கு நம்ம வழிபாடு பண்ணுவோம். நாளைக்கு அந்த நவராத்திரி 7ஆம் திருநாள்ல நம்ம வணங்கக்கூடிய தேவி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காலராத்திரி தேவின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சாம்பவி தேவியும் இந்த காலராத்திரி தேவியும் காளி தேவியோட ஒரு அம்சமா தான் நம்ம பார்த்து போறோம். அந்த ரத்த பீஜனை மகிஷாசுர மர்த்தினி சாமுண்டீஸ்வரி அவதாரம் எடுத்து வதம் செய்யறா. போர்க்களத்துல அவ அந்த சூலத்தால வதம் செய்யும் பொழுது அந்த ரத்த பீஜன் உடம்புல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தங்கள்ல இருந்து ஒவ்வொரு ரத்த பீஜன் உருவாகுறான். சோ அந்த போர்க்களத்தை பார்க்கும் போது ஆயிரக்கணக்கான ரத்த பீஜன்கள் உருவாகிட்டே இருக்கான். இதால கண்ட்ரோல் பண்ண முடியாம என்ன பண்றது நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல காலராத்திரி தேவி மகாகாளி உருவாக்குறா. அந்த காலராத்திரி தேவியும் ஒவ்வொரு ரத்த பீஜனா துண்டிக்கிறாத்தாலேயே ஆனாலும் அந்த ரத்தத்துல இருந்து ஒவ்வொரு ரத்த பீஜன் உண்டாகிறான். ஒரு கடத்துல பொறுமை இழந்த அந்த காலராத்திரி தேவி என்ன செய்யறா அப்படின்னா தேவி வதம் செய்யறப்ப அவனுடைய ரத்தம் ஒரு துளி கூட பூமியில விழாம எல்லா துளியும் தன்னுடைய வாயால உறிஞ்சி குடிச்சு அந்த ரத்த பீஜனை முழுமையா ஆரம்பிச்சுறான். அந்த மாதிரி மகிஷாசுர மர்த்தினி சாமுண்டி தேவிக்கு ரத்த பீஜனை அழிக்கிறதுக்கு உதவுன அந்த காலராத்திரி தேவிக்கான திருநாளாதான் நாளைய தினம் 7ஆம் திருநாள் நம்ம வழிபடுறோம். அந்த தேவிக்கான உகந்த நிவேதனம் எதுன்னு பார்த்தோம்னா எலுமிச்சை பழ சாதத்தால நம்ம நிவேதனம் கொடுப்போம். தேவிக்கு உகந்த நிறத்துல என்ன கலர் நிறம் அப்படின்னா ஆரஞ்சு கலர் நிறத்துல நம்மளும் உடை உடுத்திக்கலாம். தேவிக்கும் ஆரஞ்சு கலர்ல பட்டாடையில அலங்காரம் பண்றது ரொம்பவே சிறப்பு. இதே மாதிரி நாளைக்கு நவராத்திரி 7ஆம் நாள் நம்ம வீட்டுல என்னென்ன பூஜைகள் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கும் 8ஆம் நாளுக்கான விவரங்களையும் நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நம்ம வீட்டோட நவராத்திரி விழாக்கு எல்லாருமே நல்ல ஒரு நல்ல விதமாவே ஆதரவு தரீங்க. எல்லாருமே எனக்கு இன்பாக்ஸ்ல உங்க வீட்டுல உள்ள குழுவையும் ரொம்ப ஆர்வமா அனுப்புறீங்க. நானும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ கூடிய விரைவில் நம்மளோட நவராத்திரி தினம் இன்னும் 3 நாட்கள்ல முடிய போதுங்கிற ஒரு மனவர்த்தம் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய விசேஷங்கள் நினைத்து நம்ம சந்தோஷப்படுறோம். ஸோ நம்மளுக்கு தேவியோட வழிபாடு இந்த நவராத்திரி தினத்தை தாண்டி எல்லா நாட்களுமே அம்பாளை நம்ம ஆராதிக்கிறோம். அம்பாளோட அருள் அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நவராத்திரி விழாக்களோட வீடியோ பார்க்கறதுக்கு கோகுல் ராகேஷ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கோல் வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன். நாளைக்கு ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.